ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கடைசியில் உள்ள ஆப்பமாகவும் கடைசியில் உள்ள தோசை மாவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆப்பச்சோடா போட்டு இன்றைக்கி ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்ற போகிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாத காலங்கள்லேயும் சட்னி சாம்பார் வைக்க சோம்பேறியான காலங்கள்லேயும் நம்மளுக்கு உதவுற ஒரு இட்லி பொடி. இது வந்து முருங்கைக்கீரை பொடியாட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணி இது வந்து முருங்கைக்கீரை பொடியாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தோசையும் சுட்டுட்டு, இது தோசைன்னு சொல்ல முடியாதுங்க, ஆப்பன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய கடாயில் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரொம்ப பெருசாக எண்ணெய்லாம் நான் சேர்க்க மாட்டேன். பசங்களுக்கு தான் லைட்டாக எண்ணெய்லாம் சேர்த்து கொஞ்சம் முருவலாக செஞ்சு கொடுப்பேன். நான் கொஞ்சம் எண்ணெயை அவாய்ட் பண்ணி தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி தோசை தவாவில் ஊற்றி லைட்டாக மூடி வச்சு ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல சாஃப்டான ஆப்பமும் சொல்ல முடியாது, தோசையும் சொல்ல முடியாது. ரெண்டு மாவும் கலந்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு ஒன்லி நம்ம வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்குது. இன்ஷால்லா எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் துவா செஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.